வெல்கம் டு Nostimo ஃபுட் ஃபேக்ட்ரி. இப்போ நான் வந்து கோகனட் பிஸ்கெட் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. இவ்வளோதாங்க ஐட்டம்ஸே வேணும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து 1/2 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் டெசிகேட்டட் கோகனட் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். இப்போது ஒரு பவுலில் வந்து பவுடர் சுகரும் பட்டரும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். பவுடர் சுகர், பட்டரும் வந்து நல்லா பீட் பண்ணும் ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள், பவுடர் சுகரும் பட்டரும் வந்து நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ மைதா, டெசிகேட்டட் கோகோனட், பேக்கிங் பவுடர் இது மூணையுமே ஆட் பண்ணிவிட்டு பீட் எல்லாம் பண்ண வேண்டாம். கையில் வந்து நல்லா பிசையணும். இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிசையலாம். பாருங்கள், இப்போ வந்து இந்த சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேயில் வந்து வச்சு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே போடணும். வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ண போகலாம். சேம் 180 டிகிரி செல்சியஸில் வந்து இது வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணலாம். பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஆறட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, 15 மினிட்ஸ் ஆறிடுச்சு. எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், சூப்பர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.